ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। धीमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले नमस्ते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यधरेशधारिणे कैतुम्। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की श्री वेंकटेश जय भक्तिवेदांत स्वामी सुप्रभा महाराज की श्री गुरुदेव की निताय गौर प्रेमानंदे। मैं प्रभुपाद ने क्लासिफिकेशन பார்க்குறேன் இப்போ. ஓகே, ஒரு அரை மணி பார்த்துட்டே போகலாம். அது ஆசி நான் ஒரு கையில் விட்டோன்னே கவனமாக இருக்கேன். இந்த வட்டம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டில் வரும், நோட் பண்ணிக்கோ. ஸோ அந்த ஒரு பெண்மணி வந்து பிரச்சனை பண்ணுவாங்கள்ல கிருஷ்ண, அதாவது இப்போ எல்லா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, ஏன் பிரபுபாதர் வந்து கடவுள் மாதிரி வணங்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்கல்ல, இம்பர்சனலிஸ்ட் அருவாதி. அவங்ககிட்டேருந்து ஜாய் ஃபல்ச்சர் ஜானவி தாசி ஜானவ தாசி மாதாஜி வந்து காப்பாற்றுறாரு பிரபுபாதர். ஓகே, ஸோ அதனால் பிரபுபாதர் சொல்கிறாரு, ஸோ எல்லாரையுமே ஒரு 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 பெண் வந்து எல்லாரையுமே எல்லா மனிதனையும் கடவுள் மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார் பிரபுபாதர். திருப்பி அந்த கொஸ்டின் அந்த மாதிரி புரியவே இல்லை ஜாய் ஃபல்ச்சர். அப்போ அவங்க விபச்சாரின்னு அர்த்தம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சொல்லி எஸ் ஓகே. அதனால் நீ வந்து அபக்தனோட பழகாதன்றார். சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்கன்னா வைஷ்ணவனுடைய அறிகுறி என்னென்னா, வைஷ்ணவோ असत्संग त्यागी वे वैष्णवाचार, असत्संग त्यागी ये वैष्णवाचार. அசத்சங்கம் சங்கம் இல்லாதவங்க மீன்ஸ் நான் டிவோட்டிஸோட பழகக்கூடாது. அதான் வந்து பழகக்கூடாதுன்னா பிஸ்னஸாக பிஸ்னஸ் பண்ணலாம். வீடு வாடகை கொடுது, கடைக்கு போய் வாங்குறது, இதெல்லாம் ஓகே. அசோசியேஷன் எடுத்துக்கிறது அவங்களுடைய ஃபிலாசபியில் நம்ம இம்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு டேஞ்சர். இந்த மாயவாத பாஷை சுனிலே சர்வஹோய் நாசா, எல்லாமே நாசமாயிடும் மாயவாதம் பேசுகிறவங்ககிட்ட போய் கேட்டோன்னா. ஆசி ஓகே. ஸோ அதனால் பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணாங்க அந்த மாதாஜிக்கு. ஓகே, அப்போ வந்து அந்த மாதாஜி சொன்னாங்க, எனக்கு வந்து நீங்கள் அப்பா ஆன்மீக அப்பான்றாங்க. பிரபுபா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. என்ன ஸ்லோகம் ஆசனா இருக்கா, பிரம்மாண்ட பிரம்மத்த கோகு பிரம்மாண்ட பிரமித்தே கோன பாக்கியவான் ஜீவா. கரெக்டா? ஸோ எல்லா பிறவிலையும் அம்மா அப்பா கிடைப்பாங்க, ஆனால் வந்து எல்லா பிறவிலையும் ஆன்மீக குருவும் கிருஷ்ணனும் கிடைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு இல்லையா, இது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அதை சொல்லியிருக்காரு பிரபுபாதர். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரீச் பண்ணுறாரு அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரி மீட்டிங் வந்தோடனே எப்படி இந்த சிஷ்யர்கிட்ட வந்து கிருஷ்ணரை பற்றி நிறைய க்ளோஸாக பேசி அந்த மாதிரி அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணார் பிரபுபாதர். ஓகே, நரநாராயண பிரபு சொல்கிறார் அவருடைய இதை. இதெல்லாம் சியாட்டில் நடக்குது, இப்போ யூஎஸில் சியாட்டில் நடக்குது. ஓகே, 1968 நரநாராயண பிரபு சொல்கிறாரு, நான் பிரபுபாதர் உட்காந்து தனியாக உட்காந்துருந்தேன். நான் பிரபுபாதோடைய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்திருக்கேன் முன்னால். ஓகே, ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ. இப்போ நானும் பிரபுபாதர் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து புதுசு அப்போ. இப்போ கொஞ்சம் நரநாராயண பிரபு சூப்பராக அந்த கார்பெண்டர் வேலையெல்லாம் பண்ணுவார், அந்த ஆல்டர் செட்டப் பண்ணதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நான் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரியலன்றார். ஓகே, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கர்மி ஆக்டிவிட்டிலாம் எல்லாம் இன்வால்வ் ஆவேன். இப்போ பிரபுபாதர் வந்து ஃபுல்லாக ஆன்மீகம் குரு, அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல.
அப்புறம் அவர் வந்து அந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சுருந்தார். ஓகே, அந்த லெட்டரில் பேக் சைடு எண்ணில் இருக்குங்களா, பேக் சைடை சேவ் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. ஓகே, சேவ் பேப்பர். ஸோ யாரோ ஒருத்தர் ஏதோ லெட்டர் எழுதுனாலாம் அவர் பிறப்பு அதை காட்டுறாரு. ஒப்பீனியன், நீ என்ன நினைக்கிற நாராயணன் சொல்லுங்கள், நாராயணன் பேர் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அந்த கேபினெட்லேருந்து கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். உடனே அதை எடுக்க போகிறார். எடுக்க போகும்போது பிறப்பு அது கரெக்டாக பேக் சைடில் இருக்கிறாரு. ஓகே, உடனே கேட்குறாரு அந்த டேபிளில் பிறப்பா எழுதிட்டு இருப்பார்ல, மீன்ஸ் அவர் எழுதியிருப்பார். அதில் வந்து அந்த டேபிளில் வந்து ஒரு எறும்பு போயிட்டு, சின்ன எறும்பு போயிட்டு, ஹரேகிருஷ்ண மாதாஜி, ஒரு சின்ன எறும்பு, ஹரேகிருஷ்ணன், ஒரு சின்ன எறும்பு போயிட்டு இருக்கு. பிறப்பா அந்த எறும்பு கிட்ட கையை வச்சு பாயிண்ட் பண்ணுறாரு. இந்த சின்ன எறும்பு தெரியுதான்னு கேட்குறாரு. கிட்ட வந்து பார்க்குறாரு. ஆமாம் தெரியுது பிறப்பாது. நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, இந்த எறும்புமே கிருஷ்ண உணர்வு இருக்கும், கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அந்த எறும்பு கிட்ட போயிட்டு இப்படி குனிஞ்சு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நீயும் சேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த எறும்புக்கிட்ட. ஓகே, அப்புறம் அது கொஞ்சம் பிரசாதம் வைக்கிறார். ஸோ இதான் நம்மளுடைய பிரசங்கம், பிரச்சாரம் இதான். கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணும், அவங்கள சேன் பண்ணிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டார். எறும்புமே நமக்கு பண்ணணும் அப்படின்ட்டார். பெரிய பெரிய திட்டங்கள் உலகம் ஃபுல்லாக போட்டாலும் பிரபாது அவருடைய மனதில் வந்து எப்படி இருக்குன்னா, யாரை ரிப்போர்ட்டர் வந்தாலும் சரி, டிவி ரிப்போர்ட்டர் வந்தாலும் அவருக்கு ப்ளீஸ் பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டர் வந்து நியூஸ் எடுக்க தான் வந்திருப்பார். அவர் முடிஞ்சோன்னா ஓகே தேங்க்யூன்னு சொல்லுவார். இருந்தாலும் அவர் அப்புறமா அவர் கண்டினியூ பண்ணுவார் பிரபாது அந்த கான்வர்சேஷன். ஓகே, கிருஷ்ணரை பற்றி கான்வர்சேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எப்பயுமே ப்ரீச்சிங் மூட்லேயே தான் இருந்தார் பிரபாது. ஸோ கோவிந்ததாஸ் மாதாஜியும் கௌரசுந்தர் பிரபுவும் ஒரு வருஷம் ஆச்சு செக்ரட்டரியாக இருக்காங்க பிரபாதுடைய. எங்கே போனாலும் பிரபா எங்கே போனாலும் சரி, பாஸ்டன் போனாலும் சரி, மான்ட்ரியல் போனாலும் சரி, சாண்டஃபி போனாலும் சரி, சேட்டல் இருந்தாலும் சரி, எங்கேனாலும் அவங்க இருந்தாங்க. ஓகே, ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிரபாதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்போ பிரபா என்ன சொல்கிறாருன்னா, கௌரசுந்தர் பிரபு வந்து நீ ஹவாய்க்கு போய் வந்து சேட்டல் வரமுனால், இந்த ஊருக்கு வரமுனாலே ஹவாய்க்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்த அவர் போகுது, நான் எதுக்கு போகணுன்னு கேட்டார். நீ போய் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். கோவிந்தாஸ் மாதாஜி வந்து பிரபாதிலே இருக்காங்க. ஓகே, அதனால் பிரபாதில் வந்து சேட்டில் வந்தோடனே மாதாஜிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் அங்கே போய் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாதாஜியால் அது தாங்க முடியல. ஏன்னா அவர் பிரபாதோடய இருந்துட்டு அவங்களெல்லாம் சேவ் பண்ணி பழகிட்டாங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து இது பிரிவு வந்து தாங்க முடியல அவங்களால. ஸோ அந்த தாட்டே அவங்களுக்கு எப்படி இருந்தான், ரொம்ப வழியாக இருந்தான். அவங்க நைட் ஃபுல்லாக இப்போ அழுதுட்டாங்க, நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கனவுலாம் பிரபாதம் வராங்க. ஓகே, ரொம்ப பெயின்ஃபுல் டைம் போகிறாங்க மாதாஜி. ஓகே, ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரபாதம் லெக்சர் கொடுக்குறாரு. அப்போ வந்து கொடுத்துட்டு அவர் ரூம் போயிட்டார். ரூம் போயிட்டு மில்க்லாம் குடிச்சிட்டார். திருப்பி கீழே இறங்கி வர்றார். அப்போ யாரும் எதிர்பார்க்கல, எல்லாம் படுக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ரொம்ப கிரேவாக இருக்கிறார். வந்து வியாசத்தில் வந்து உட்கார்றாரு. அவங்களே என்னென்ன புரியல. எல்லாம் வந்து படுத்தவங்களாம் எந்திரிச்சு வந்து பிரபாத பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ஓகே, என்ன எதுக்காக வந்துருக்கா பிரபாத மாமலாம் வரமாட்டேன், கீழே வரமாட்டேன். இல்லை கிளாஸ் முடிஞ்சு நைட் ஆகிடுச்சு, பால் குடிச்சாரு, இனிமேல் கீழே வரமாட்டேன், எதுக்கு வந்துட்டான்னு தெரியல. ஒரு 30 நிமிஷம் அப்படி பஜன் பண்ணுறாரு. வந்தே ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜானம் சஜகனரதிநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைனம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபதான் சகலலிதா ஸ்ரீ விஷான்விதாம்ச. இது பாடினார். ஹரேகே சாப்பிட வரல எடுத்து இதை ஃபுல்லாக பாயிட்டார். 30 minutes. ஓகே, எல்லாம் டிவோடிஸ்லாம் பாடுறாங்க, என்னென்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் பஜன்லாம் முடிஞ்சோன்னு பிரபா சொல்கிறார், இப்போ தான் எனக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. எனக்கு யார் சன்னியாசம் கொடுத்தாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார், கேசவ மகாராஜ். இது நம்ம பார்த்துருக்கோம் இனிஷியலாக. பிரபா சன்னியாசம் எடுக்க சொல்லி நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக பார்த்தோம் எப்படி கஷ்டப்பட்டார், அப்புறம் வீட்டை விட்டு வந்தார். அப்போ வந்து கேசவ மகாராஜ் மதுராவில் இருந்தார் இல்லையா, அவர் எப்படி சன்னியாசம் கொடுத்தார், இதெல்லாம் பார்க்கணும். இவர் பிரபாவுடைய காட் பிரதர். பிரபாவுக்கு அடிக்கடி கனவு வரும். அவர் வந்து ஃபேமிலியோடு இருக்கும்போதே, குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்க. அப்பயே வந்து
அவருடைய குருமாராஜ் வந்து நீ வீட்டை விட்டு வந்துட்டு சன்னியாசம் எடுத்துன்னு சொல்லி கனவு வரும். இது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹார்பலாக இருக்கும். இது எப்படி நம்ம முடியும், நம்மளாம் முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த பயப்படுவார் அந்த தாட்டை நினச்சி. 2 விட்டு அந்த மாதிரி வரும். இப்போ வயதான காலத்தில் வந்து அவருக்கு 56 வயசு ஆன பிறகு அவர் வந்து வீட்டில் வந்து எல்லாம் பிஸ்னஸ்லாம் நுடிஞ்சு அவருடைய ஃபேமிலி லைஃப்பில் ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டு டீ காஃபி கொடுக்க ஆரம்பிச்சு வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் குழந்தைங்களாம் வேறு மாதிரி இருந்தாலும் அவர் ஃபேமிலி லைஃப் போகுதுன்னு நினச்சிட்டாரு. வெளியே வந்துட்டார் இல்லையா, ஃபேமிலி விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ நிறைய இதெல்லாம் கூட எழுதுறாரு. அதே கல்கட்டா தான், அதே இடம் தான், பட் ஆனால் என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல அவர் திருப்பி கனவு வருது. இந்த டயத்தில் குருமராஜ் சொல்கிறார், அவர் குருமராஜ் சொல்ல சன்னியாசம் எடுத்துக்கோ, இப்போ ப்ரீச் பண்ணு அப்படின்றார். அப்போ தான் அந்த காட் பிரதர்கிட்ட போய் கேட்டோன்னே காட் பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் எடுத்துக்கணும், சன்னியாசம் எடுத்துக்கணும், அபய் பாபு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னியாசம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வராது. ஓகே, ஸோ அந்த மகாராஜ் வந்து இப்போ வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, கேசர் மகாராஜ். ஓகே, ஸோ நான் வந்து பிறப்பா சொல்கிறார், இந்த ஃபேமிலி லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இது நினச்சேன், தாட் நினச்சாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் சன்னியாசமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். நான் திருப்பி எனக்கு ட்ரீம் 2 வட்டம் வந்துடுச்சு. என் குரு மகாராஜ் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லும்போதே அவருடைய வாய்ஸ் வந்து அழுக சோப்புன்னு சொல்லுவாங்களே, சோப்பு வாய்ஸ், அழுகமாக இருந்துச்சு. என்னைய நல்ல வேலை என்னை வந்து இந்த பௌதிக லோகத்துலேருந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டார் என் குரு மகாராஜ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த இது வந்து கிருஷ்ணனுடைய இதுதான். உலகம் ஃபுல்லாக திருத்தின பிரபாதர் வந்து அவங்க ஃபேமிலி லைஃப்பில் அவங்க மாறல. ஏன்னா இது கிருஷ்ணாவோட லீலை. இவர் சன்னியாசம் எடுத்து இப்படி வந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கிருஷ்ண கான்சியஸ் வளரும் அப்படின்ட்டு பிரபாதர் இந்த மாதிரி சன்னியாசம் எடுக்க கிருஷ்ணர் வந்து தூண்டிட்டார். கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி சன்னியாசம் எடுக்கிறது அட்வைஸ்பிள் கிடையாது. இருந்தாலும் 1-2 சோல்ஸ் என்ன பண்ணுறாங்க, கலியுகத்தை எடுக்கிறாங்க, அது ப்ரீச்சிங் வருஷம் எடுக்கிறாங்க இஸ்கானில். ஓகே, இது மாதிரி இஸ்கானில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் சன்னியாசி வந்து ரொம்ப கம்மி தான், 100 கீழே தான் இருப்பாங்க. இஸ்கான் பெரிய ஆர்கனைசேஷன். ஓகே, ஏன்னா சன்னியாசி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் கொடுக்குறாங்க இஸ்கானில். ரொம்ப கடினம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு 5 விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு கலியுகத்தில். குதிரையை வந்து சாக்ரிஃபைஸ், ஃபயரில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, கௌவை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அதில் வந்து சன்னியாசமும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சன்னியாசம் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்ணுறார் பிரபாதர் வந்து ஆச்சாரியார், கவுண்டர் ஆச்சாரியார். அதனால் அவருடைய பாஸ்ட் டைம், கிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைம் என்ன பண்ணுறாருன்னா ஃபேமிலி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரவுண்ட் கூட சேன் பண்ணலாம். ஆக்சுவலாக டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சன்னியாசி எடுத்துகிட்டு பெரிய சன்னியாசி ஆகிட்டு 108 கோயிலெலாம் நிறுவனோடனே அவர் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு பிரபாதர் போன பிறகு அவங்க ஒய்ஃப் வந்து 4 ரவுண்ட் சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பையன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இஸ்கானுக்கு நிறைய சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் நம்ம அப்பாவோட சொத்து, நம்ம கேஸ் போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம், நீ ஒரே ஒரு சைன் போட்டேன்னா நம்ம கேஸ் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் போய் கேட்கலாம். அவங்க அம்மா சைன் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி பிரபாதர் இருக்கும்போது சொல்லிட்டார், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நான் பணம் தந்துறேன், இது வந்து கிருஷ்ணனுடைய சொத்து, இதில் வந்து நமக்கு இது தர முடியாது சொல்லி பையன் வந்து பேக்கும்போது சொல்லியிருப்பார். அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னா டிசேபிள்ஸ்லாம் அவங்க கேட்காமலே நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி நிறையா தே ஆர் கிவிங். மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு பையன் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக போய் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சார். ஏன்னா நிறைய இஸ்கானுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளைகள், ஏகப்பட்ட சொத்து. ஸோ இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணனுடைய சொத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. சிவன் சொத்து கொரோனா சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் கிருஷ்ணனுடைய சொத்து எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பிரபா அடிக்கடி சொல்லுவாங்க, டோன்ட் மிஸ்யூஸ் எனி மணி. ஸோ அதனால் அந்த குருமராஜ் அவர் சன்னியாசம் கொடுத்ததை வந்து இந்த குருமராஜ் சொல்லி தான் எனக்கு கனவுல வந்ததை சொல்லி இந்த கான்பதி எனக்கு சன்னியாசம் கொடுத்தாரு, அவர் வந்து கிளம்பி இந்த உலகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப என்னுடைய குருமராஜ் எனக்கு ரொம்ப கருணையாக இருந்திருக்காரு. நான் இப்போ சன்னியாசம் எடுத்தால் எனக்கு என்ன லாஸ் பாருங்கள். எனக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. ஓகே, 3 குழந்தைங்க. கடைசி பையன் பேர் விருந்தாவன் சந்தர். கரெக்டாக, விருந்தாவன் சந்தர். அவர் தான் இஸ்கானில் கொஞ்சம் கொஞ்சம் வருவார், நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஓகே, அவர் தான் ஜலதூத கப்பலில் வழியிருப்ப வந்தார். அவர் ஒரு நல்ல டைப். ஓகே, 3 குழந்தைங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு 300 குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் 3 குழந்தைங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் லூசர் கிடையாது. யார் கிருஷ்ணனுக்கு பின்னால் வராங்க லூசர் கிடையாது. இப்போ எனக்கு ரிட்டையர் ஆகி ஃபேமிலி லைஃப் இருந்தால் கூட நான் வீட்டில் தனியாக உட்காந்து விருந்தாவில் தனியாக உட்காந்து புக் எழுதிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எனக்கு சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிரபாதருக்கு சேவை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சிஷர்கள், செக்ரட்டரி தனியாக இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அதை ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் அவருக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் எப்படி வந்தாங்கன்னா ஹிப்பீஸ் தான். பிரபாத் என்ன பண்ணிட்டாங்கன்னா பணம் இல்லாதவங்க தான் அவங்கள எனேபிள் பண்ணிட்டார் பிரபாத். மிகப்பெரிய ஆகிட்டாங்க.
இப்படி அவங்க ஏக்கம் வந்து பெருகிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறார். ஸோ ப்ராக்டிக்கலி என்னுடைய குருமராஜ் வந்து என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணார், வற்புறுத்தினார் சன்னியாசி ஆயிடுன்னு சொல்லிட்டு, என்னை ப்ரீச்சர் ஆக்கணும்னு சொல்லி என்னை குருமராஜ் விரும்பினார். சின்ன வயசுலேயே சொல்லுவார் பரப்பாதட்ட, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீ இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாக்கிங் இது போவாங்க இல்லையா, ரொம்ப சின்ன வயசு 1930s 20sலாம் ஃபஸ்ட்டு பரப்பாது மீட் பண்ணும்போது சொல்லுவார் குருமராஜ். அவர் குருமராஜ், யூ யங் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் டு ப்ரீச் இன் இங்கிலீஷ், நீங்கள் வந்து இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் விழுந்து கும்பிட்றாரு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்பயே சொல்கிறார். இதே இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி கல்யாணம் ஆனப்பறம் சொல்லுவார். அப்போ ப்ராப்பர் வருத்தப்படுவார், கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்து செட்டில் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இது வேணாம், ப்ரீச்சிங் ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இது வேணாம் அப்படின்னு நினைப்பார். ஓகே, சன்னியாசம்லாம் வேணாம் நினைப்பார். ஆனால் அதையும் திருப்பி வந்து கனவுல சொல்லி கடைசியில் அவர் வந்து, ஏன்னா அவருடைய ஜாதகத்துலேயும் இருக்கு, அவர் பெரிய சன்னியாசி ஆகி 108 கோயில் நிறுவார்னு சொல்லி சின்ன வயசுலேயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேசவ மகாராஜ் வந்து நோ மோர் எனக்கு சன்னியாசம் கொடுத்தவர். அதனால் அவரை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறார். இந்த கேசவ மகாராஜும் பிரபாதும் காட் பிரதர்ஸ். காட் பிரதர்னா அப்படி இல்லை, 2 பேரும் பிரதர்ஸ், சேம் குரு, அதனால் 2 பேரும் பிரதர். ஆனால் ஒரு பிரதர் வந்து ஆல்ரெடி சன்னியாசி, அதனால் இவருக்கு வந்து சன்னியாசம் கொடுத்துருக்காரு. வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா பாடுறார் பேர், நிஜபக்தி யோகம் அபாயாயா மாம், இது மாதிரி ஒரு பாடல் எழுதுறார். குழந்தைங்கள்லாம் வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஓகே, பயப்படுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் பிரபா சொல்கிறார். என்னுடைய சின்ன வயசுலேயும் பிரபா வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டார், ரொம்ப அடம்பிடிப்பார். ஸ்கூலுக்கு போச்சோன்னா ஒழிஞ்சிடுவார், எங்கேயா போய் கட்டிலுன்னா அம்மா தேடுவாங்க, எல்லாரும் தேடுவாங்க, செர்வெண்ட்லேருந்து குழந்தைங்க, மற்ற குழந்தைங்க எல்லாம் தேடுவாங்க, இங்கே இருக்கான் பிரபா, இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு, அபயச்சரன் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரு குண்டன் மீன்ஸ் அந்த வாட்டர் சட்டமாக இருக்குன்னு பிடிச்சி நீங்கள் டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு அவர் ஜாப், அதான் அவர் வேலை, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ அவரையும் வச்சு கடைசியில் நான் பிரபாதரை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சி அவர் கையில் கொடுத்தோன்னா அவர் வந்து நேராக ஸ்கூலில் கொண்டு விட்டுருவார். இதே மாதிரி பிரபாதரும் அதே மாதிரி இதுவும் மெடிசனும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, போட்டுவாங்க தெரியுமா, ஸ்பூனில் வச்சு சங்கில் வச்சு போட்டுவாங்க, அது மாதிரி ஸ்பூனில் வச்சு போட்டிடுவாங்க. ஓகே, அப்படி தான் வந்து பிரபாதர் மெடிசன் சாப்பிட்டார். அது மாதிரி எனக்கு இந்த சன்னியாசங்கள் பிடிக்கல, இது மெடிசன் அபாயம், என்னை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை வந்து என்னுடைய குரு மகாராஜ் ட்ரிங்க் பண்ண வச்சார் இந்த மெடிசனை சொல்லி சொல்கிறார். அப்போ அனவிஷ்யாம் அந்தம், ஏன்னா எனக்கு ஏன் பிடிக்கல அது, அந்தம்னா குருடன். ஓகே, என்னுடைய ஃப்யூச்சர் எனக்கு தெரியல, நான் குருடனாக இருந்தேன், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து பிரைட்டாக இருக்குது, அது வந்து பௌதிகவாதிகள் தெரியல. ஆனால் என்னுடைய குரு மகாராஜ் வைஷ்ணவர் வந்து தெரிஞ்சுது, ஃபோர்ஸ்ஃபுல்லி என்ன பண்ணார், என்னைய மெடிசனை குடிக்க வச்சார். சார் இவர் பேர் பத்தி பிரக்ஞா கேசவ மகாராஜ். இவர் வந்து என்னுடைய காட் பிரதர். இந்த போயமுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். ஓகே, கிருபாம்புதி அவர் எனக்கு வந்து நல்லது பண்ணார், ஏன்னா அவர் வந்து ஒரு கருணையின் கடல், காட் பிரதர், சீனியர் காட் பிரதர் க்ளோரிஃபை பண்ணார் பிரபா. ஓகே, அதனால் இந்த வைஷ்ணவருக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம். நம்ம கடைசியில் சொல்கிறோம்ல, வாஞ்சா கல்பத்தர பஷ்ய கிருபா சிந்து பெய்ய வச்ச பிரதிதானா பாவனை வைஷ்ணவி பேருமா. வாஞ்சா கல்பத்தருன்னா இந்த மாதிரி எல்லா விதமான டிசைரையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கல்பத்தரு, அந்த மாதிரி வைஷ்ணவர்கள். ஓகே, கிருபா சிந்துபிய கருணை கடல், எல்லை கருணையின் கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வைஷ்ணவருக்கு வணக்கம் சொல்கிறோம். ஓகே, அது மாதிரி இவரும் கிருபா முதிரி எஸ்தம் அகம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி க்ளோரிஃபை பண்ணுறாரு அவரை. இந்த மாதிரி எல்லாம் ரெசல்யூஷன் போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னுடைய பணிவான வர்க்கங்களை என்னுடைய காட் பிரதருக்கு தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சன்னியாசாரம் வழங்கினார். அவர் இந்த உலகத்தில் இப்போ இல்லை, அவர் கிருஷ்ணாவுடைய லோகத்துக்கு போயிட்டார். ஸோ அதனால் என்னுடைய பணிவான வர்க்கங்களை என்னுடைய டிசபிள் எல்லோரும் சேர்ந்து தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வந்து முதல் நாள் சன்னியாசம் கொடுத்தாங்களா, அப்போ வந்து நான் இங்கிலீஷில் பேசணும்னு எனக்கு அவர் சொன்னாங்க. ஓகே, அப்போ ரிசப்ஷன் இது அன்னைக்கு முதல் நாள். ஓகே, அப்போ வந்து இங்கிலீஷில் பேசினார் பிரபாத். அதனால் கிருஷ்ணாவுடைய அரேஞ்ச்மெண்ட்டே தான் ஃபஸ்ட்டு வட்டம் சன்னியாசம் வாங்கணும்னு இங்கிலீஷில் பேசினார். ஸோ இதுதான் கிருஷ்ணாவோட அரேஞ்ச்மெண்ட். நீ இங்கிலீஷில் போய் ப்ரீச் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக இப்போ பரப்பணும்னு சொல்லி, அப்படி அயல்நாட்டில் பரப்ப போய் தான் இந்தியாவுக்கு வந்தது. இப்போ இந்தியாவில் ரொம்ப பயங்கரமாக பரவி இருக்குன்னா என்ன காரணம்னா, அயல்நாட்டில் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரபாத் ப்ரீச் பண்ணார். ஸோ இது இப்போ இந்தியன்ஸ் வந்து ஃபுல்லாக அயல்நாட்டை ஃபாலோ பண்ணி கடைசியில் இங்கே இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிருஷ்ணாவுடைய இயக்கம் வந்துடுச்சு. ஸோ எல்லாம் அது வந்து இப்போ எல்லோரும் கீழே சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த கேசவ மகாராஜுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா, பக்தி பிரக்ஞா கேசவ கோஸ்வாமி மகாராஜ் ஹெட் குவார்ட்டர் வந்து நவதீப், மாயப்பூர், வெஸ்ட் பெங்கால். ஓகே, நவதீப்.
ஸோ அதனால் எல்லாம் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ பிரபாகர் வந்து ஷியாட்டில் வந்து நிறைய டிவோட்டிஸ் வந்து பார்க்க வந்தாங்க. சான் பிரான்சிஸ்கோலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம். இப்போல்லாம் வந்து ஏன்னா ஷியாட்டிலேருந்து பிரபாகர் கிளம்புறாரு. அதனால் எல்லோரும் அவங்க ஊர் போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க பிரபாகரோட. இப்போ வந்து மான்ட்ரியல் போகிறார் அடுத்து. ஏன்னா அங்கே வந்து யூஎஸ் கவுன்சிலேட்டோட இன்டர்வியூ இருக்குது, அதுக்காக போகிறார். அவரோட யாருமே வரல, செக்ரட்டரி யாருமே கிடையாது. ஏன்னா மாதாஜி போயிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே போகும்னால சாண்டாஃபீன்னு ஒரு பிரான்ச் இருக்குது, சாண்டாஃபீன்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, அங்கே வந்து பிரபாகர் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும். இப்படி தான் அதோட பிளான். ஓகே, கோவிந்ததாஸ் மாதாஜி வந்து போகும்னால என்ன பண்ணுறாங்க, நிறைய கச்சோரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிளைனில் வந்து யூஸ் ஆகும் சொல்லி ஃப்ளைட்டில் யூஸ் ஆகும். கச்சோரி பிடிக்கும் பிரபாகர். சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா கச்சோரியை ஃபுல்லாக பாக்கெட்டில் வச்சுருப்பார். ஸ்கூல் போகும்னால இந்த பை எல்லா பையிலையும் கச்சோரி ஃபுல்லாக வச்சுருப்பார். ஓகே, அம்மா நிறைய கொடுத்துருப்பாங்க கச்சோரி. அதேமாதிரி கச்சோரி ரொம்ப பிடிக்கும் பிரபாகருக்கு. ஸோ இப்போ கோவிந்ததாஸ் மாதாஜி நிறைய கச்சோரி பண்ணி உங்களுக்கு ஹாட்டாக எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி குக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கா பிரபாகர் கச்சோரியை. ரெண்டோட்டும் கூல் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரை பண்ணணுமா, திருப்பி ஹாட் பண்ணணும் மாதிரி அம்மா சொல்லியிருக்காரு. கீழே வந்து ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ரெட்டிஷாக வரணுமா அது. ஓகே, கோவிந்ததாஸ் மாதாஜி சொல்கிறாங்க. அப்போயே பிரபாகர் நிறைய சாப்பிட்றாரு. அப்புறம் சொன்னார் மாதாஜி சொன்னாங்க, நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க, ஜானியில் சாப்பிடுங்கம்மா பிரபாகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதாஜி. பரவாயில்ல, நிறைய கொண்டு வா, என்னோட ஜானியை பற்றி என்னுடைய பயணத்தை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி 8 கச்சோரி சாப்பிட்டாரு. அடுத்த நாள் மான்ட்ரியல் கிளம்புறாரு. ஓகே, இப்போ அந்த ஜானவி தாசி இருக்காங்கல்ல, அந்த மாதாஜி ஜாய் ஹச்சர், அவங்க இனிஷியேஷன் வாங்கிட்டாங்க. இவங்க வந்து மாலை பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க மாலை வந்து டின் உள்ள பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரே டின் த்ரெட்டில் பண்ண நேரம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஃப்ளைட் போகிறதுக்கு. நாங்கள் வந்து வரதுக்கு மாலை பண்ணிட்டு எடுத்து வரதுக்குள்ளே 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. பிரபாகர் எப்பவுமே சீக்கிரம் போகணும்னு நினைக்கக்கூடியவர். ஓகே, அதனால் லேட்டாக ரொம்ப கோவமாக இருக்கார் அவர். கோவிந்ததாஸ் மாதிரி சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து போங்க, நல்லா கோவமாக இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கார்த்திகை பிரபு வந்து சொல்கிறார், அம்மா பிரபாகர் பயங்கர கோவமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து மாலை கையில் வச்சுருக்காங்க, போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உபேந்திர பிரபு வந்து விழுந்து கும்பிட்றாரு. மாலையை போட்டவுடனே அவர் எதுவுமே பேசலை. அப்படி பிரபாகர் ரொம்ப மீன்ஸ் கிரேவாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கிரேவாக இருந்துட்டு அப்படி கிளம்புறாங்க. ஏன்னா லேட்டாக வந்தால் பிடிக்காது. இப்போ வந்து நாராயண பிரபு சொல்கிறார், பில்லோமங்கலான்றவர் தான் இந்த வண்டியை ஓட்டுறார், காரை ஓட்டுறார். அவர் கார் ஓட்ட தெரியல, இல்லை வலியும் தெரியல. சீக்கிரம் ஃப்ளைட்டை பிடிக்கணும். ஓகே, ஏற்கனவே பிரபாகர் மீன்ஸ் கோவமாக இருக்காங்க. ஓகே, லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. உள்ள காரில் உள்ள யாருக்குமே தெரியல எப்படி போகிறது. பிரபாகர் யாருக்கு தெரியும்னு கேட்குறாரு. ஏர்போர்ட் போகிறதுக்கு எல்லாம் ஒருத்தரை பார்க்குறாங்க, யாருக்குமே தெரியல சேடல் ஏர்போர்ட் எப்படி போகிறது. ஆல்ரெடி ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, நிறையா இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் பிரபாகர். அப்போ அவர் பார்த்து சொல்கிறார், நீ நினைக்கிறியா, அது எப்படி அப்புறம் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். நீ நினைக்கிறேன்னு அர்த்தம். இது என்ன ஃப்ளைட் போகிறதுக்கு நினைக்கிறேன்னு உனக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ வந்து ஒருத்தர் போயிட்டு இருந்தார், அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தார். ரொம்ப ரேர் அமெரிக்காவில் நடக்கிறதுலாம். அப்போ வந்து நான் டாக்ஸி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்கிறார் பிரபாகர். அப்போ நிப்பாட்டி கார் பாட்டி கேட்குறாங்க, பிரபாகர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிரபாகர், நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க, எப்படி போனேன் ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. எப்படின்னு அவர் சொல்கிறார். பிரபாகர் பயங்கர கோமாயிட்டார். ஏன்னா பிரபாகர் வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டில் கரெக்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் முன்னாலே இருக்கணும் பிரபாகர் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த பில்லோமங்களுக்கு வந்து ஓட்டவே தெரியல, வண்டி ஓட்ட தெரியல, கார் வந்து ஜெர்க்காகல, அப்படி முன்னாலே போயிட்டு இப்படி ஓடுது, அது ஓட தெரியல அவனுக்கு. இது ஒரு வட்டம் வளையும் போது இப்படி ஜெர்க்காகும் போது இந்த மாதாஜிலாம் தவ கர கமல வரே நக்கம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க மாதாஜிஸ்லாம் பின்னால் இருந்துட்டு. ஏன்னா எப்போ என்ன பண்ணலாம் இல்லையா, அதனால நரசிம்மரை பாடுறாங்க எல்லாரும். ஓகே, ஸோ கடைசியில் கிருஷ்ணாவுடைய கருணையில் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக லேட்டாக கிளம்புனாலும் 6 மணி நேரம் முன்னால் போயிடலாம், லைட் கிளம்புனாலும் 1 மணி நேரம் கிளம்பி போயிட்டான். ஓகே, ஸோ உள்ளே போனோடனே பிரபாகருடைய
அது தின்னா கட்டியிருந்தாங்களா மாலை, அது விழுந்து சவுந்துச்சு. மாத்தாஜி கட்டினது ரொம்ப தின்னா கட்டக்கூடாது இல்லையா, தின்னா கட்டியிருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டையும் முடிச்சு கட்டி இது பண்ணிக்கிட்டார். அப்படி நடக்கிறார், முடிச்சுட்டு அப்படி நடக்கிறார். ஓகே. ஸோ அந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, ஏர்போர்ட்டுக்குள்ளே வராது பிறப்பாது, இந்த பெட்டல்ஸ் வந்து அப்படி போடுவாங்க, ஆர்மிக்கு முன்னே போடுவாங்க இல்லையா, ஏர்போர்ட்ஸ் அப்படி பயந்து போடுறாங்க மாதாஜி, ஏன்னா யார் வேணும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிறப்பா நடந்து வர பரவாயில்ல விட்டுருங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். ஓகே. நோமர் பெட்டல் சொல்லிடுறார். அப்போ பிறப்பா வந்து கூல் ஆகிட்டார். இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் அப்போ வந்து டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா ரெட் ரோஸ், நல்லா மனமாக இருக்கிற ரோஸ் வந்து கொடுக்குறாங்க பிறப்பா கிட்ட. ஸோ அப்போ பிறப்பா வந்து ஃப்ளைட் ஏறிடார். ஏறினா அந்த ரோஸையும் கார்லண்டையும் வச்சுருக்கார். கொடுத்த உபேந்திர கொடுத்து எல்லாரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உபேந்திர பிறப்பு எல்லாரும் கொடுக்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே மேலே போகிற வரையும் கீழே இருந்து பார்க்குறாங்க எல்லோரும், ஃப்ளைட்டில் போகிற வரையும். அப்படியே பிறப்பா வந்து இங்கே போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து ஜன்னல் ஒரு உட்காந்துருப்பான் இல்லையா, அப்போ அவங்க ஃப்ளைட் எப்படி எட்டி பார்த்தா தெரியும் இல்லையா, கீழே இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அப்போ அவங்க எட்டி பார்க்கும்போது இவங்க நல்லா ஜம்ப் பண்ணி குதிக்கிறான். ஓகே. இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி எட்டி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாங்க, அப்படி ஃப்ளைட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அக்டோபர் 27, 1968, இப்போ அக்டோபர் மாதம் வந்துடுச்சு. இப்போ சிகாகோ வந்திருக்கார் பிரபாத், மார்னிங் ஃப்ளைட்டில் மாண்ட்ரிலேருந்து சிகாகோ வந்திருக்காரு. சிகாகோ ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும், எல்லாம் ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், எங்கே போர்டிங் ஃப்ளைட்டு நம்பர் போட்டுருவாங்க, போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு சொல்லி போட்டோம், சீக்கிரமாக போகணும். ஓகே. அது வந்து கடற்கரை கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸாக டைம்னு வச்சுப்போமே, அதுக்குள்ளே பார்த்து கடற்கரை அந்த இடத்துக்கு போகணும், நம்ம ஸ்பீடாக போகணும், அப்போ தான் பிடிக்க முடியும். ஃப்ளைட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். பிரபா பார்த்துட்டே இருக்கார். சடனாக ஓகே நம்ம பார்த்தோம்னா வேகமாக அவர் நடந்து போகிறார். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ளைட் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போகிறார். அப்போ சீக்கிரமாக நடந்து அவர் கீழே போகிறார். அப்போ வந்து அவருடைய பேலன்ஸ் வந்து போயிடுச்சு. அப்படியே பிரபா என்ன பண்ணுறாரு, பேகும் போட்டு அவரும் அந்த ஸ்டார்ஸில் உருண்டு அவரால் எந்திரிக்க முடியல, கையில் கட்டு வந்துச்சு, கையில் கட்டாயிடுச்சு, பயங்கர பெயின் எல்லா இடத்துலையும், நிறைய இடத்துல. அப்போ ஒரு ஜென்டில்மேன் வரார், வந்து அவர் நிற்க வச்சு அவர் பேக்கை எடுத்து கொடுத்து, மற்ற யாருமே கவனிக்கவே இல்லை, இந்த ஒரே ஒரு ஜென்டில்மேன் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்கள் ஆல்ரைட் ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு பிரபா, ஓகேவா உங்களுக்கு கேட்குறாரு. பிரபா தேங்க் பண்ணுறாரு அவரை, நான் போய்க்கிறேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா இருக்கான். ஹரே கிருஷ்ணா பிரபு. கேட்குதா இப்போ உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு, நீங்கள் பேசுறது கேட்கல. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் வருது கையில், ஆனால் இப்போ நின்றுச்சு, ரத்தம் நின்றுச்சு. ஓகே. ஸோ பிரபாதர் மாண்ட்ரில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கேட்குறாரு, சுவாமிஜி உங்களுடைய ட்ராவல் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததான்னு சொல்லி கேட்குறாரு ரிப்போர்ட்டர். எனக்கு எதுவும் டிஃபிகல்ட்டி கிடையாது, உனக்கு தான் டிஃபிகல்ட்டின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஓகே. பிரகலாத் மகாராஜ் இதே சொல்கிறார். ஓகே. எனக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லை இந்த பௌதிக லோகத்தை பார்த்து, ஏன்னா எங்கே போனாலுமே நான் வந்து அவருடைய க்ளோரிஸை நினச்சிக்க முடியுது, என்னால் அவருடைய புகழை நினைக்க முடியுது. என்னுடைய ஒன்லி கவலை என்னென்னா இந்த முட்டாள்களை பற்றி தான் எனக்கு கவலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பௌதிக லோகத்தில் வந்து நிம்மதியாக வாழ்ந்தெல்லாம் நிறைய பிளான்லாம் மேக் பண்ணி எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தா தான் எனக்கு கவலையாக இருக்குது. சொசைட்டி, கண்ட்ரி, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி பெருசாக நல்லா வாழ்ந்துடலாம் நினைக்கிறேன். இவங்க மேலே உள்ள அன்புனால தான் எனக்கு கவலை இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் பிரகலாத் மகாராஜ். அதே மாதிரி தான் பிரபாதம். அப்போ அந்த ரிப்போர்ட் எழுதுறாரு, இந்த மாதிரி ஹர்ஷ் பைப்டு ஹை ப்ரீஸ்ட் சும்மா எழுதிட்டு அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு அவரை பற்றி. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர் மிஸ்டர் மில்லர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், அவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இங்கெல்லாம் ப்ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. கிறிஸ்டியன்ஸ் தான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஓகே. அப்போ பிரபா சொல்கிறார், உங்கள் சர்ச்செல்லாம் வந்து இங்கே மாதிரி அந்த உள்ள மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியல, அதில் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் கொஞ்சம் பேர் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து அந்த சாண்டாஃபீல் வந்து இறங்குறாங்க இல்லையா, அப்போ வந்து கோவிந்ததாஸ் மாதாஜி வராங்க. பிரபாத் கோவிந்ததாஸ் மாதாஜி சொல்கிறாங்க, டெம்பிளில் வந்து மணியே இல்லை பிரபாத், நீங்கள் இங்கே தங்க முடியாது, நீங்கள் உடனே லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.
பிரபா வந்து அந்த டெம்பிள் பிரசிடென்ட் ஹரிநாமா பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் அப்புறம் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹரிநாமா வந்து கோவிந்ததாஸ் மாதாஜியை பார்க்குறாரு. கோவிந்ததாஸ் மாதாஜி கீழே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் உடனே ஹரிநாம பிரபு சொல்கிறாரு, நைட்டு வந்து ஒரு கருப்பு சலந்தி என்னை கடிச்சிருச்சு, அதனால தான் எனக்கு காலில் வலியாக இருக்குன்றார். பிரபா வந்து ஒன்று ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. நான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் போக முடியாது, நான் அட்லீஸ்ட் ஒரு நைட்டாக நான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அப்போ கோவிந்தாஸ் மாதாஜி இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹரிநாம பிரபு சொல்கிறாரு, கோவிந்தாஸ் மாதாஜி சொன்னாங்க நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய ஹெல்த்தை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து சிக் மேன் கிடையாது, கோவிந்ததாஸ் மாதாஜி தான் சிக்கு, நீ என்ன பண்ண போகிற எனக்கு ஸ்டேக்கு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ வந்து கோவிந்தாஸ் மாதாஜி அழ போகிறாங்க. உங்களுக்கு கிருஷ்ணர் தெரியும் புரோபாதர், கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மாதாஜி கேட்குறாங்க. அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. கிருஷ்ணா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க, இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், எங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. ஓகே, ஹரிநாம பிரபு வந்து அவருக்கு என்ன இப்படி பண்ணுறாங்களே, இந்த மாதாஜி அழுதுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஓகே பிரபா நம்ம வந்து சாண்டஃபியே போயிடலாம், டெம்பிள்கே போகலான்னு சொல்லி சொல்கிறார். சரி ஓகே பிரபா அக்ரி பண்ணிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் காருக்குள்ளே போகிறாங்க. 60 மைல் டிரைவ் அந்த இடத்துலேருந்து, அந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறது, சாண்டஃபி போகிறது. நல்லா சூப்பராக இருக்கும், க்ளவுட்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி பிரபா வரவேற்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹரிநாம பிரபு சொல்கிறார், இந்த மாதிரி க்ளவுட் வந்து 2 சைடும் அழகாக ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி வருது, இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி க்ளவுட் பியூட்டிஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ 1.5 ஹவர்ஸ் 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க, சுவாமிஜி இஸ் கம்மிங், எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் போட்டிருக்கு. அப்போ வந்து பிரபா சிரிக்கிறார். ஸோ எல்லாம் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படியே என்னை வர வேணான்னு சொல்கிறீங்கன்னா அவன் கேள்வி. ஓகே, ஸோ அப்போ வந்து ஹரிநாம பிரபு சொல்கிறாரு, அந்த எல்லாம் ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, புது ரூம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிரபு வந்து உட்கார்றாரு. நல்லா ரூமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். நான் இங்கே தங்கிக்கிறேன்டார் பிரபாத். ஓகே, அப்போ கோவிந்தாஸ் மாதாஜி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி கொடுக்குறாங்க, லட்டு கச்சோரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ 8 பேர் கெஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, பிரபாத் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ பிரபாதர் வந்து அந்த லட்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. ஒரு கெஸ்ட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றார். ஸோ இதுதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சாப்பிட்றது அப்படின்றார். உடனே பிரபாத் சொல்கிறார், இது வந்து என்ன ப்ரிப்பரேஷன் தெரியுமா, இதான் வந்து அம்மாக்கள்லாம் கிருஷ்ணரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் விளையாட போடும்போது மேக் பண்ணக்கூடிய லட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க லஞ்ச் பாக்ஸில் நிறைய போட்டுருவாங்க, அவங்கெல்லாம் ஜாலியாக போய் காட்டில் விளையாடுவாங்க, மாடெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்போ அவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க, லட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் அப்போ ஒரு கெஸ்ட்டு கேட்குறாரு, யார் இந்த கிருஷ்ணாங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. லட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ஃபாரின் கண்ட்ரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது நல்லா இருக்குது. ஸோ அவங்க கிருஷ்ணாங்கிறது நிறைய லட்டு வச்சுருவார் போல, அப்படி யார் அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிருஷ்ணா, ஓகே கிருஷ்ணா யாருன்னா அவர் தான் முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவர் வந்து மால்மிக் எபிசோடோட சேர்ந்து விளையாண்டுட்டே இருப்பார், ஜாலியாகவே இருப்பாருன்னு சொல்லி பிரபா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே உள்ள யாருக்குமே கிருஷ்ணனா என்ன தெரியாது, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பிரபாதோட அந்த நைட் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டே பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா, இது வந்து ஹீட்டர் சரியாக ஒர்க் ஆகலை, அதுதான் அதுதான் அவங்க பிரச்சனை. அவங்க என்ன நினச்சாங்க, பிரபாதர் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரபாதரை அப்படியே நேரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லலாம்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஓகே, அப்போ நியூவாக ஒரு இனிஷியேட்டிவ் பாய் தோஷன் கிருஷ்ணா, அவர் வந்து சர்வெண்ட்டாக போட்டிருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியல தோஷன் கிருஷ்ணா. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பல்பை மாற்றணும், இதெல்லாம் பேசிக் என்னென்ன பண்ணணுமோ அது கூட தெரியல அவருக்கு. ஓகே, வெறும் பிளாங்காக இருக்குது, மேட்ரஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவர் டெஸ்க்லாம் போட்டு உட்காந்துட்டார். ஸோ அப்புறம் கேட்குறாரு, உனக்கு டைப் பண்ண தெரியுமா கேட்குறாரு தோஷன் கிருஷ்ணன். தெரியாதுன்றார். அவருக்கு அழகாக அந்த தூங்க கூட முடியல நைட், ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து நேராக உள்ளே விழுது. அதனால் பிரபா நைட் ஃபுல்லாக ஸ்ரீமத் பாகவத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கார். ஓகே, தோஷன் கிருஷ்ணா இன்னொரு ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கார். ஸோ 4 மணிக்கு காலையில் பெல் அடிக்கிறார். தோஷன் கிருஷ்ணா ஓடி வர்றார். எஸ் பிரபா 4 o'clock அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார், நீ எழுதுக்கணும் அப்படின்றார். உடனே என்ன பண்ணுறாரு, வேகமாக
கண்ணாடி போடாமல் ஓடுறான் அந்த பையன். கண்ணாடி போட்டு கண்ணாடி இல்லாமல் தோசை கிருஷ்ணா ஓடுறான். அப்புறம் திருப்பி ஓடி வரான் கண்ணாடி எடுக்கிறதுக்கு. திருப்பி பிரபா ரூம் ஓட்டுறான். அவன் உட்காந்துக்கிறான் போய் பிரபா அவனால. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிக்கல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். பெல் அடிச்சு கூப்பிட்டு பிரபா எழுப்பிடுறேன். பிரபா சொல்ற முதல் விஷயம், நீ எனக்கு விழுந்து கும்பிடல, ஆன்மீக குருனா விழுந்து கும்பிடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் வந்து தலையில் கல்ல அடிச்சுக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, விழுந்து கும்பிட்றாரு. தட்ஸ் ஆல் ரைட், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ அப்படின்றார். விழுந்து கும்பிட்றது கற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லித்தரார் பிரபாதர். வேஸ்ட் எப்படி கட்டுறது, சாரி எப்படி கட்டுறது, இது எல்லாமே பிரபாதர் சொல்லி கொடுக்குறாரு. காலை போனால் கழுவணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களாம் கழுவவே வேண்டாம், வேறு மாதிரி அவங்க ஹேபிட்டு. ஸ்பூன்லாம் சாப்பிடுவாங்க, கையில் சாப்பிடணும், எல்லாமே சொல்லி விழுந்து கும்பிடணும். ஆன்மீக குரு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிசைபிள்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் பிரபாதர் விழுந்து கும்பிடுவாங்க. பிரபாதர் 100 தடவை பார்த்தாலும் 100 தடவை விழுந்து கும்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பிரபா கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் கூட்டு வந்தீங்க, இது ரொம்ப வந்து புது இடமா இருக்குது, எதுக்காக நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. 2 மாதம் தான் அந்த பையன் ஆகுது, அவருக்கும் எப்படின்னு தெரியல, என்ன பண்ணி நினைச்சீங்கன்னு சொல்லி கேட்டார். கோவிந்ததாஸ் மாதாஜி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஹரிநாம் பிரபு கோவிந்ததாஸ் மாதாஜி தான் இங்கே வர சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏன் ஒரு அவங்க ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து மாதாஜி தான் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பேசும்போதே தோஷன் கிருஷ்ணா சிரிக்காதீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறார் பிரபாரை. இல்லை அவங்க வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்டிடியூட்னா அவங்க கொஞ்சம் மலையில் இருக்கும், ஆனால் உங்கள் ஹெல்த் அடி வாங்குன்னு சொல்லி நினச்சாங்கன்ற. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். கோவிந்ததாஸ் மாதாஜி தான் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, சொர்க்கத்துக்கு போனால் கூட சிக்காக தான் இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, பிரபா வந்து சிரிக்கிறாரு. இப்போ தோஷன் கிருஷ்ணா பார்க்குறாரு, சிரிக்கணுமா வேணாம் பண்ணி யோசிக்கிறாரு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இறந்துடுவீங்கன்னு நினச்சாங்க, அதனால தான் உங்களை அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போங்கன்னு சொன்னாங்க 2 பேருன்னு சொல்லி சொல்கிறார் தோஷன் கிருஷ்ணா பிரபு. நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்களேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்குது. ஓகே, அப்போ தோஷன் கிருஷ்ணா சொல்கிறாரு, இந்த அடுப்பு ஆன் பண்ணிட்டு அந்த ஹீட் வரும்ல, அந்த ஹீட் பக்கத்தில் பிரபா நின்றுக்கிறாங்க. பயங்கர கோல்டாக இருக்குது. இந்த மாதிரி இடம் வேணாம்னு நினச்சிருக்காங்க மாதாஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் அவர் அந்த தோஷன் கிருஷ்ணா பண்ண சொல்கிறார். ஏன்னா டைப் படிக்க தெரியாது, எது வேறு எதுவுமே தெரியல இல்லையா, அதனால் இது இனிஷியலாக வந்திருக்காரு. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, ராதாகிருஷ்ணா பற்றி க்ளோரிஃபை பண்ணுறாரு. ராதாராணி தான் ரொம்ப அழகான பெண், கிருஷ்ணா தான் ரொம்ப அழகான பையன் சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால் அந்த யோகா கிளப்பில் வந்து கூப்பிட்ருக்கான். அந்த இடத்துல உள்ள யோகா கிளப் கூப்பிட்ருக்கான். நம்ம போகணும்னு சொல்லி ஹரிநாம் பிரபு சொல்கிறார். இல்லை உங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு பிரபா, அந்த டைட்டில் சொன்னான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்புறாங்க பிரபாதர். ஓகே, லாஸ் ஏஞ்சல்ஸ் வர்றாங்க பிரபாதர். ஓகே, 2 நாளில். அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் டிவோட்டிஸ்லாம் வந்து ஹாலிவுட் இருக்குல்ல, ஹாலிவுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடம் பார்த்துட்டாங்க. 40 டிவோட்டிஸ் தங்குற மாதிரி பார்த்துட்டாங்க. ஓகே, சைனீஸ் தேட்டர் பின்னால் டெய்லி என்ன பண்ணுவாங்க, நல்லா கீர்த்தனை பண்ணுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த இடத்த பார்க்குறதுக்கே பிரபா ரொம்ப ஆச்சரியமாக, பரவாயில்லையே நல்லா ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. டெய்லி கீர்த்தனை பிரசாதம் கொடுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, பிரபா வந்து லக்கி 7 ஹோட்டலில் வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு எண்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மீன்ஸ் நல்ல ஒரு ரூமில் வந்து தங்க வச்சுருக்காங்க பிரபாதரை. ஸோ எல்லாமே பப்ளிக் கீர்த்தன் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நியூயார்க், பாஸ்டன், சான் பிரான்சிஸ்கோ பார்க்கில் எல்லாம் பண்ணுங்கன்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க, 12 மணி நேரம் கீர்த்தன் பண்ணுறாங்களாம் ஹாலிவுட் சீட்டில். ஹாலிவுட்டில் சினிமா எடுப்பாங்களா அந்த இடத்துல 12 hours ஹரிகிருஷ்ணா கீர்த்தன் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாம் போகிறவங்களாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் வருவாங்களா அந்த ஹாலிவுட்டுக்கு, நிறைய பேர் அவங்க எல்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ பிரபாதர் வந்து பார்க்குறாரு. நான் நைட்டு வந்து பிரபா பார்க்கும்போது கீர்த்தன் பண்ணுறாங்க, நைட்டு வந்து கீர்த்தன் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க. விஸ்வஜன மகாராஜ் தான் அதை இது பண்ணுறார், லீட் பண்ணுறார். எல்லாம் க்ளீனாக இருக்காங்க, நல்லா சேவ் பண்ணி சாப்பிட்ற கிளாத்து நீட்டாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதே விஷ்ணு லோகத்துலேருந்து வந்த மாதிரி வைஷ்ணவர் மாதிரி தான் இருக்காங்க. விமென்ஸ்லாம் சாரியில் கட்டி நீட்டாக ஆடுறாங்க எல்லோரும். ஓகே, தமாகிருஷ்ண மகாராஜும் அதை இது பண்ணுறாரு. சுவாமி ஸ்டெப்புன்னு வாங்க, இப்பெல்லாம் கண்ட மாதிரி ஆட மாட்டாங்க, பாட்டுக்கு அப்படி கையை தூக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டெப் வச்சு ஆடுவாங்க. ஓகே, இந்த சுவாமி ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுறாங்க. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க அந்த இது ஹாலிவுட்டுக்கு, அவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி யாரெல்லாம் பார்க்குறோங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பல பருவிகளான பாவங்கள்லாம் கழிஞ்சிருது, அதனால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவார். எஸ்பெஷலி அந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஓகே, ஸோ அதனால் விஸ்வஜனம் பீட்டு இந்த மாதிரி இருக்கிறோம் எல்லாம் பரப்பா இந்த கீர்த்தன் பாட்டியை பார்த்துட்டே இருப்பார், ரசிச்சுட்டே இருப்பார். இதெல்லாம் குரு மகாராஜோட பிளெஸ்ஸிங், பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிளெஸ்ஸிங்ஸு. அமெரிக்கன் வைஷ்ணவ இந்த மாதிரி லேட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு பாவகரமான சிட்டியில், சென்னை மாதிரி கிடையாது, டெம்பிளே கிடையாது அந்த ஊரில், அந்த மாதிரி சீட்டை இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா கீர்த்தன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இது குரு மகாராஜோட கருணை தான் சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் இந்த கீர்த்தன் பண்ணுறாங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதான் கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம பகவத்கீதை போகலாம். சத்யநாபுரம் நீங்கள் பேச முடியும், பேசுங்க, நீங்கள் பேசுங்க கேட்கலாம்.